பல தொழில்நுட்ப மாற்றத்தின் புதிய அத்தியாயத்தை நோக்கி உலக நாடுகள் நகர்ந்து வரும் சூழலில் இந்தியா தனது டிஜிட்டல் முன்னேற்ற பயணத்தில் செயற்கை நுண்ணறிவை முக்கிய தூணாக கொண்டு செயல்பட தொடங்கியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாடு மக்கள் மத்தியில் ஏற்படுத்திய தாக்கம் குறித்தும் அதனால் மக்கள் அடையப்போகும் நன்மைகள் குறித்தும் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். செயற்கை நுண்ணறிவு இல்லாத துறைகளை விரல் விட்டு எண்ணக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை என்றே கூறலாம். புதுதில்லியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாடு உலகளாவிய நிபுணர்கள், கொள்கை வடிவமைப்பாளர்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆகியவற்றை ஒரே மேடையில் ஒன்றிணைத்து AI வளர்ச்சியின் வாய்ப்புகள் மற்றும் சவால்களை விரிவாக தெரிந்து கொள்ள வழிவகுத்துள்ளது. அனைத்து துறைகளும் AI பயன்பாட்டை விரைவாக ஏற்றுக்கொண்டு வருகின்றன. குறிப்பாக மருத்துவம், வேளாண்மை, கல்வி, பாதுகாப்பு, வணிகம் போன்ற துறைகளில் செயற்கை நுண்ணறிவு வழங்கும் தீர்வுகள் செயல்திறனை உயர்த்துவதோடு மனித வளத்தின் பயன்பாட்டையும் மறுசீரமைத்து வருகின்றன. அந்த வகையில் மனிதர்களுக்கு எடுக்கப்படும் எக்ஸ்ரே படங்களை செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான செயலியில் பதிவேற்றம் செய்தால் சில நிமிடங்களுக்குள் துல்லியமான மருத்துவ அறிக்கையை வழங்கும் தொழில்நுட்பம் தற்போது அறிமுகமாகி உள்ளது. இதன் மூலம் மருத்துவ செலவுகள் குறைவதோடு நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியமும் குறைகிறது. குறிப்பாக கிராமப்புறங்கள் மற்றும் மருத்துவர்கள் குறைவாக உள்ள பகுதிகளில் இத்தகைய தொழில்நுட்பம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து கூறுகிறார் தில்லி AI உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட இத்தொடக்க நிறுவனத்தின் இணை நிறுவனர் அன்புராஜன். இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த உச்சி மாநாடு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சது. அதுவும் இந்தியாவில் நடந்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இது கற்பனைக்கு எட்டாத ஒரு பெரிய உச்சி மாநாடு நடந்தது. அது டெல்லியில் நடந்தது. அதில் எங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சதுங்கிறது ஒரு பெரிய கொடுப்பினை எங்களுக்கு. இன் ஃபியூச்சரில் AI இல்லாத இடமே கிடையாது. குறிப்பாக இந்த மருத்துவ உலகத்தில் பார்த்தீங்கன்னா AI ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு இதை உண்டாக்க போகுது, ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறது கண்கூடா அந்த உச்சி மாநாடால் எங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்குரிய டாக்டர்ஸ் தேவைப்படுது. ஆனால் எங்களுடைய AI டூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு மொபைல் ஆப்பில் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். ஒரு பெரிய டெக்ஸா மிஷின் செய்யக்கூடிய வேலையை எங்களுடைய AI டூல் ஈஸியாக ஒரு போர்ட்டபுளாக நாங்கள் மொபைல் ஆப்பில் கொண்டு வந்துட்டோம். இதில் நர்சஸை யூஸ் பண்ணலாம் வித்தவுட் எனி அடிஷனல் ஸ்கில். பெண்கள் இத்துறைக்கு வர வேண்டும் என்றும் பெண்கள் AI துறையில் சாதிக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் இத்தொடக்க நிறுவனத்தின் நிறுவனர் ஃபெலிக்ஸ் எனிகோ. ஆஸ் அ விமன் ஆண்டர்பிரினரா இந்த AI ஃபீல்டில் என்னால் இவ்வளோ சாதிக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுடைய ஃபண்ட்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ் தான். ஸோ விமன்ஸ் இதெல்லாம் மகளிராகி நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இதன் மூலமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி இதுவும் குறிப்பாக AI டெக்னாலஜி எல்லா ஃபீல்டுமே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு, எஜுகேஷன், ஹெல்த் கேர், இது மாதிரி எல்லா துறையிலுமே AI வந்திருக்கு. ஸோ பெண்களாக நீங்களும் என்ன மாதிரி நான் ஹெல்த் கேரில் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இதே மாதிரி ஹெல்த் கேர் மற்ற ஃபீல்ட்லையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் இதில் சிறந்து விளங்க முடியும்.